2019 சிகாகோ. முழு உலகத்தையும் அலற வைச்ச வெளி உலக படையெடுப்பு. மார்ஷல் லாவ் டிரம்மண்ட் குடும்பம் நகரத்திலிருந்து தப்பிக்கிறாங்க. தடுப்புகளை உடைக்கிறாங்க. ஆனா அயல் கிரகவாசிகள் அடடா, பெற்றோர்கள் கொல்லப்படுறாங்க. 2 மகன்கள் மட்டும் உயிர் தப்பிச்சாங்க. கேப்ரியல், ரேஃப். 2028 உலகம் சரணடைஞ்சு போச்சு. அயல் கிரக அரசாங்கம் அவங்க கட்டளையிலேயே உலகம் சுழன்றுச்சு. அவங்க கைப்பாவைகள் போலீஸ் எதிர்ப்பு இருக்கவே முடியாது. டிஜிட்டல் தொடர்பு அடியோடு நிறுத்தப்பட்டது. கண்காணிப்பு எப்போதும். மனிதர்கள் பூமிக்கு அடியில் அயல் கிரகவாசிகளுக்கு வீடுகள் கட்டணும். உயர் அதிகாரிகள் மட்டும்தான் அனுமதி. ஒவ்வொரு மனிதனோட கழுத்திலும் சிப். அவங்க எல்லாத்தையும் திராக் பண்ணுறாங்க. அடுத்து ரேஃப். அந்த கொடூரமான காட்சியை பார்த்தவன். 2019 அவன் பெற்றோர்கள் கொல்லப்பட்ட காட்சியை. அவன் அப்பா அம்மா ராஃப். அவனுக்கு ஏலியன்ஸ்னா வெறுப்பு. ஃபீனிக்ஸ் குழுன்னு ஒரு எதிர்க்கட்சி அமைச்சு பூமிக்கு வந்த அயல் கிரகவாசிகளோட போர் தொடுத்துட்டான். அந்த பகைவாலே அவன் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பழிவாங்கி ஏலியன்ஸை ஒழிச்சு போடணும்னு தீர்மானிச்சுட்டான். இந்த இடத்துல ஏலியன்ஸ்க்கு அவன் குழுவோட மறைவிடத்தை கண்டுபிடிச்சு அழிச்சிடணும்னு ஆசை. ஆனா சோகமான விஷயம், ஒரு தாக்குதல்ல ராஃப் கொல்லப்படுறான். அப்புறம் ராஃப் பாட்டன் கேப்ரியல் டிரம்மண்ட் ஏழை பகுதியான பெல்சன்ல இருக்கிறான். அண்ணன் இறந்தாச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே லேக் சிட்டிக்கு போக பேக் பண்ணுறான். ஏலியன்ஸ் அவனை தேடி வரும்னு அவனுக்கு தெரியும். பாதுகாப்பான இடம்னா லேக் சிட்டி தான்னு கேட்குறான். அந்த நேரத்துல ஏலியன்ஸ் சிகாகோ போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கிற டெடெக்டிவ் வில்லியம் முல்லிகனை ஃபீனிக்ஸ் குழுவை கண்டுபிடிக்க வேலைக்கு வைக்கிறாங்க. ஆச்சரியம், வில்லியம் ராஃப் அப்பாவுக்கு முன்னாடி சேர்ந்து வேலை பார்த்தவன். ஒரு நாள் ஃபீனிக்ஸ் குழுவோட சின்னம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வில்லியம் போறான். அங்கே ஜேன் டோன்னு ஒரு பொண்ணு அவன்கிட்ட சில்மிஷம் பண்ண முயற்சி பண்றா. அப்புறம் அவன் வேலைக்கு போறான். அங்கே பல குறிப்புகள் ஒரு போர்டுல இருக்கு. அந்த குறிப்புகள் சொல்ற விஷயம், அந்த பீனிக்ஸ் குழு இன்னும் இருக்குன்னு, கரண்ட் அரசாங்கத்தை அழிக்கிறதுக்கான மிஷன்ல சூடா இயங்குதுன்னு வில்லியம் சொன்னாரு. அவரோட பார்ட்னர் குரோமெட் டெடெக்டிவ் கிட்ட அதிகாரபூர்வமா சொல்றாரு. ஒரு புதுசா கண்டுபிடிச்ச கருவியை பயன்படுத்தி கொசுருன சிக்னல் விடுறான்லாம் சொல்றாரு. ஆனா குரோமெட் நம்பல. காற்று பிடிச்ச கதைய சொல்றான்னு சிரிச்சுட்டாரு. ஆனா வில்லியம் கொஞ்சம் நிறுத்த மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாருன்னா, கேப்ரியல் ராஃப்னு ஒரு சிறுவன் இருக்கான். அவன் தம்பி. அவனை 2 நாள் ஃபாலோ பண்றாரு. ஒரு நாள் அவன் வசிக்கிற பில்சன் ஏரியாவுக்கு கார்ல போறாரு. அங்க கேப்ரியலை சந்திச்சு பீனிக்ஸ் குழு பத்தி கொட்டி கேக்குறாரு. எல்லா விஷயத்தையும் வெளிக்கிட்டு விடுன்னு கட்டாயப்படுத்துறாரு. பீனிக்ஸ் குழு அழிஞ்சு போச்சுன்னு நடக்கிற பொது விளம்பரம் எல்லாம் பொய்யா இருக்குன்னு வில்லியம் நம்புறாரு. ஆனா கேப்ரியல் ஒன்னும் சொல்லல. அவன் கூட சேர்ந்து வேலை பண்ணனும் வில்லியம் சொல்றாரு. ஆனா அவன் போய்விட்டான். அந்த சிறுவனை ரொம்ப நாளா டெடெக்டிவ் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிய வந்தது. ஜிபிஎஸ் கருவி வச்சு அந்த பையனை அவரு ஆபீஸ்ல இருந்து ரகசியமா கண்காணிச்சாரு. அடேங்கப்பா, பையனோட ஒவ்வொரு நகர்வாசையும் யார் யாருன்னு சந்திக்கிறான்னு எல்லாத்தையும் கவனிச்சாரு. அப்புறம் அன்னைக்கு மாலை அந்த பையன் ஒரு வேலைக்காரனை சந்திச்சான். அந்த வேலைக்காரன் ஒரு சிகரெட் கொடுத்தான். ரகசிய தகவல்கள் அந்த சிகரெட்ல இருந்துச்சு. பீனிக்ஸ் குழு பத்தின தகவல். அப்புறம் அந்த வேலைக்காரன் ஒரு இடத்தை சொல்லி அனுப்பிச்சான். அந்த இடத்துக்கு போன பையன் எதிர்ப்பு படையில ஒருத்தனை சந்திச்சான். அந்த ஆளு அவனை வைக்கர் பார்க்னு ஒரு கைவிடப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க பாருங்க, அவனோட சாகுற மாதிரி நடிச்சுட்டு இருந்த அண்ணன் ரேப் காத்திருந்தான். அடடேய், பூமியை அழிக்க போன முயற்சி பேர்முட்டாள்தனமா போச்சுன்னு சொல்லி உயிருக்கு பயந்து சாவுன்னு நடிச்சிட்டு இருந்தானாம். கழுத்துல இருந்த ஜிபிஎஸ் சிப்பையும் எடுத்து போட்டுட்டான். யாருக்கும் தெரியாது எங்கேன்னு. அப்புறம் அந்த சிகரெட்டை ரேப் வாங்கிக்கிட்டு அந்த பையனை நகரத்தை விட்டு போக சொன்னான். ஏன்னா பீனிக்ஸ் குழு சால்டியர் ஃபீல்ட்ல நடக்க போற யூனிட்டி ராலியை தாக்க போறாங்க. அந்த ராலில மேயர் உட்பட உயர் அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த பூமியை அழிக்க நினைக்கிற அயல் கிரகவாசிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை பண்றவங்க. அந்த குழு அவங்களை கொல்ல போறாங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போன்னு ராஃப் அலறி அடிச்சான். அயல் கிரகவாசிகளும் அவங்க கூட இருக்கிற அதிகாரிகளும் எல்லாரும் ஒரே நேரத்துல. அவன் அண்ணன் காயப்படக்கூடாதுன்னு பயந்து கேப்ரியலை ஓட விரட்டினான். அவன் அபார்ட்மெண்ட்ல புயல் வேகத்துல சாமான்களை எடுத்துட்டு ஓடினான் கேப்ரியல். ஆனா டெடெக்டிவ் வில்லியம் மறைஞ்சு அவனை பின்தொடர்ந்துட்டு இருந்தான். கிட்டத்தட்ட பிடிச்சு விட்டான். ஆனா கேப்ரியல் சாமர்த்தியமா தப்பிச்சிட்டான். பின்னாடி ஒரு பூமிக்கு அடியில இருக்கிற குகையில கிடந்தான் கேப்ரியல். அதே சமயம் ராஃப் அண்ட் டீம் யூனிட்டி ராலிய உள்ள நுழைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. சிகரெட் கோட் வழியா சிகாகோ கண்காணிப்பு சிஸ்டத்தை அணுகினாங்க. போலீஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அயல் கிரகவாசிகளும் அரசு அதிகாரிகளும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, காணாத வெடிகுண்டு கிடைச்சிருந்துச்சு அவங்க கிட்ட. எங்க வைச்சாலும் கிடைக்காது. அது ஆக்டிவேட் ஆன உடனே காணாம போயிடும். ஃபீனிக்ஸ் குரூப் உறுப்பினர்களோட ஜிபிஎஸ் டிராக்கரை எடுத்துட்டு தப்புன்னு ஓடிட்டாங்க. அவங்க முதல்ல யார பிடிக்க போறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் சந்திப்புக்கு வந்தாங்கன்னா, அடேங்கப்பா, அவங்களை கொன்னுட்டு உடம்புல இருக்கிற சிப்ஸை எடுத்து தாங்களே போட்டுக்கிறாங்க.
அதாவது எதிரிகள் அந்த சிப்ஸ வச்சு அடுத்த சந்திப்புல நுழைஞ்சிடுறாங்க. அப்புறம் பாருங்க, ராஃப் மற்றும் ஃபீனிக்ஸ் டீம் சந்திப்புல வெடிவச்சு வெடிச்சு போடுறாங்க. அதுவும் கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டு வெடி. அயல் கிரகவாசிகளும் அவங்க பக்கத்துல நின்னவங்களுமா பலியாயிட்டாங்க. வெடிச்ச உடனே ஃபீனிக்ஸ் டீம் மத்த மக்களை ஓட வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அயல் கிரகவாசிகள் பல படைகளை அழைச்சு எதிர்த்தாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அயல் கிரக அரசின் டிடெக்டிவ் வில்லியம் ஃபீனிக்ஸ் தாக்குதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மேலதிகாரிகளுக்கு சொல்லிட்டாரு. முதல் தாக்குதல் சூப்பரா இருந்தாலும் நகரமே லாக் டவுன் ஆயிடுச்சு. பாதுகாப்பு படை வந்துடுச்சு. அயல் கிரகவாசிகள் கடுப்பா இருந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வேட்டைக்காரங்களை அழைச்சு குற்றவாளிகளை பிடிக்க வச்சுட்டாங்க. ராஃப், அனிதா, டேனியல் கூட கொஞ்சம் கஷ்டமா கிடைச்சிட்டாங்க. அனிதா கரைஞ்சு போயிட்டா. டேனியல் சயனைடு மாத்திரை பிடிச்சுக்காததுக்குன்னு. ஆனா ராஃப் அந்த மாத்திரையை விழுங்கறதுக்குள்ள டிடெக்டிவ் வில்லியம் டக்குன்னு சுட்டு பிடிச்சிட்டாரு. அப்பவே கேப்ரியல் அந்த பூமிக்கு அடியில இருந்த மறைவிடத்துல இருந்து வெளியே வந்தாரு. ஆனா எஸ்கேப் படகு காவல்துறையால நொறுக்கப்பட்டு போச்சுன்னு தெரிஞ்சு அதிர்ந்து போயிட்டாரு. அவனையும் அவன் அண்ணன் ராஃபையும் காவல் நிலையத்துல புடிச்சு போட்டுட்டாங்க. வில்லியம் கேப்ரியன் கிட்ட அவன் அண்ணனை ரொம்ப கொடுமையா சித்திரவதை பண்றத காமிச்சு அந்த ஃபீனிக்ஸ் குழு தலைவனை கண்டுபிடிக்கணும்னு அழுத்தம் கொடுத்தாரு. அவன் அண்ணன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட நிலையில கேப்ரியல் சம்மதிக்க தவிர வேற வழி இல்லாம போச்சு. வில்லியம் ஃபீனிக்ஸ் நெட்வொர்க் மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புன்னு சொல்லி அந்த நம்பர் 1 சந்திக்க வழி செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் கேப்ரியல் ஃபீனிக்ஸ் குழு ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் நம்பர் 1க்கு சிறப்பான தகவல் இருக்குன்னு சொன்னாரு. அவனை அவங்க தலைவன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கேப்ரியல் அந்த ரகசியத்தை விரிச்சு பார்த்தா வில்சன்ல ஒரு பாலியல் விடுதி நடத்துற ஜேன் என்னும் ஒரு போஸ்ட் தான் அந்த மாஸ்டர் மைண்ட்னு தெரிய வந்தது. அவ கேப்ரியலை பார்த்ததும் பெயர் சொல்லி அழைச்சா. கேப்ரியல் திகைச்சு போயிட்டாரு. அவள்தான் ஃபீனிக்ஸ் குழுவோட உண்மையான தலைவி. ஃபீனிக்ஸ் குழு ஆச்சரியம் இன்னும் இருக்கு. டிடெக்டிவ் வில்லியம் உயர் அதிகாரிகள் எல்லாம் அவங்க வாடிக்கையாளர்களா இருந்தாங்க. சட்டென்ன போலீஸ் ரீடு. ஜேன் சாவே இதான் விளைவு. விசாரணையில தெரியுது, ஜேன் தன் வீட்டையே கேட்கும் கருவி வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் டீம் உரையாடல்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரகசிய தகவல்கள் எடுத்திருக்காங்க. அந்த டேப்புகள்ல கமிஷனர் யூஜின் கோ வெளி உலகத்தவங்க சோயர் ஃபீல்ட்ல இறங்க போற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு பீனிக்ஸ் குழு அந்த வெடிக்கும் பொருட்களை கைப்பற்றி முழு தாக்குதல் திட்டத்தை போட்டிருக்கு. அவங்க வேலை என்னன்னா கிளப்புகளுக்கு போய் ரகசிய உரையாடல்களை கேட்டு முக்கிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நாள் மேயர் அவங்க கிட்ட வந்தப்போ யூனிட்டி ராலிக்கான கோடு என்னன்னு கேள்விப்பட்டாங்க. அந்த ரகசியத்தை தன் டீம் கிட்ட சொல்லி யூனிட்டி ராலியில நுழைஞ்சு நிறைய வெளிநாட்டவங்களை கொன்னுட்டாங்க. இதனால கோ, ராஃப் சேர்த்து நிறைய பேர் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டாங்க. சரி கவனிங்க, டிடெக்டிவ் வில்லியம் சிகாகோல இருந்த பிணிய முடிச்சு புட்டாருன்னு சொன்னதும் ஒரு தனியறையில காப்ரியல் சந்திச்சு அவருக்கு உடனே பெரிய பதவி கொடுத்தாங்க. ஆனா ராஃப் திட்டம் சரியில்லைன்னு காப்ரியல் சொன்னதும் எவ்வளவு துக்கமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த பையன் நம்பர் 1 சாவுக்கு அவன்தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்ல வேலை பண்றதுக்கு குற்ற உணர்ச்சியோட இருக்கான். அவன் அண்ணன் ஒரு பெரிய திட்டம் போட்டிருந்தாருன்னு சொல்லி இப்போ அவனும் சாக்கிட்டானான்னு கவலைப்படுறான். பல வருஷமா பாடுபட்டது எல்லாம் வெட்டியாகிடுச்சுன்னு தோணுது. ஆனா பாருங்க, ஜேன் கிட்ட எடுத்து வச்ச பேக்ஸ்ல இருந்து வில்லியம் பிளாக்பெர்ரி போன் எடுத்து அந்த மெமரி கார்டு காப்ரியல் கிட்ட கொடுத்தாரு. திட்டம் தோல்வியாவதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சின்ன குறிப்பு கொடுத்தாரு. அப்புறம் காப்ரியல் அந்த கார்ட்ல இருந்த வீடியோ பார்த்தா அவருடைய குழந்தை பிறந்த நாள் விழாவோட வீடியோ இருந்துச்சு. ஆச்சரியமா, அந்த ஜேன் டோ அவரு அம்மா படிச்ச ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஜேன் முதல்ல காப்ரியலை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ஜேன் கூட அவரு அம்மா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த வீடியோல இருந்து தெரிய வந்தது. சரி, அப்புறம் வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தை வரவேற்புல டிடெக்டிவ் வில்லியம் பீனிக்ஸ் டீமுல பலரை கூட்டிட்டு தன்னை அறிமுகம் பண்ணினாரு. அப்போதான் தெரியுது இந்த டிடெக்டிவ் எப்போதும் இந்த போராட்ட குழுவுல இருந்தாருன்னு. அப்புறம் கேப்ரியலுக்கு ஒரு சந்தேகத்தையும் விட்டுட்டு போறாரு. அந்த பையன் பீனிக்ஸ் லெகசியை தொடரணும்னு. கேப்ரியலுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப அவன்தான் பீனிக்ஸ் டீமை நடத்தணும், அவங்க இலக்கை சாதிக்கணும்னு. அதே சமயம் வில்லியம் டிடெக்டிவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோட சீக்ரெட் மீட்டிங்ல பங்கேற்க அனுமதி கிடைக்குது. அந்த சீக்ரெட் இடம் க்ளோஸ்டு சோன். அங்கதான் பிற கிரகத்தவங்க வாழ்றாங்க. உயர் அதிகாரிகள் மட்டும்தான் அங்க போக முடியும். அவருக்கு கமிஷனர் போஸ்ட் கிடைச்சிடுச்சு. சரி, அவரு அந்த க்ளோஸ்டு சோன்ல இறங்கி போறாரு. அங்க பிற கிரகத்தவங்க வெடிகுண்டு சாமானை எடுக்கிறாரு. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். யூனிட்டி ராலில நடந்த வெடிகுண்டு தாக்குதல் தோல்வின்னு நாம நினைச்சது சூப்பர் பிளான். அந்த தோல்வியால பிற கிரகத்தவங்க அவர்ல நம்பிக்கை வச்சுட்டாங்க. அதனாலதான் கமிஷனர் ஆனாரு. இப்ப அவரு பெரிய பிளான் பண்றாரு. அந்த க்ளோஸ்டு சோன்ல உள்ள சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வெடிக்க போறாரு. அங்கிருந்துதான் அந்த பிற கிரகத்தவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க.